வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த 6 வயர் கூடைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் மாடலில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அப்புறம் கஸ்டமர்ஸ் என்ன பர்பஸுக்கெலாம் இந்த கூடைகள் நம்மகிட்ட வாங்குகிறாங்க அப்படின்றதையும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக கூடைகள் மேக் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்லேயே நான் மேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ கூடைகள் பின்னி விற்கிறவங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கூடைகளுக்கு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 ரோல் கூட தான் அந்த 3 கூடையுமே. ஆனால் இது எக்ஸகன் கூட, இது பூசணிக்காய் கூட, இது நார்மலான இருக்க லஞ்ச் பேக் கூட. அடுத்து பார்த்திங்கன்னா லைன் பேஸ்கெட் மாடலில் நான் போட்டிருக்கேன். 2 விதத்தில் போட்டிருக்கேன் நான் லைன் பேஸ்கெட் மாடலு. அடுத்து அந்த பெரிய கூட ஹேண்ட்பேக் டைப் மாடலில் நான் போட்டிருக்கேன். அதாவது லென்த்தும் ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஹேண்டில் நல்லா லாங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த கூடை நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் எப்போயும் யூஸ் பண்ணுற நார்மல் வேர் டீலக்ஸ் வேரில் தான் இந்த ஒவ்வொரு கூடைகளுமே நான் மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நார்மல் நாட்டு தான் இந்த எல்லா கூடைகளுக்குமே நான் பின்னியிருக்கேங்க. ஒவ்வொரு கூடையாக இப்போ நம்ம பார்க்கலாம். இது 2 ரோலில் எக்ஸகன் கூட, அதாவது இதில் ஸ்டார் பேட்டர்ன் கூட சொல்லலாம், அருங்கோண கூடன்னு சொல்லலாம். இதில் இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.25 அடியில் 24 வயர் எடுத்துக்கணும். பேஸ் 12 லைன் போட்டிருக்கோம். இதோட பேஸ் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கோ இல்லை காய்கறிகள் எது வாங்க போகிறதுனாலும் நல்லா அதில் வச்சு கொண்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த ஒயிட் ஸ்டார் ஸ்டாராக தெரியும் எல்லா பக்கமுமே. அப்புறம் அந்த மிக்ஸ்டு நாட்டில் வர்றது பெரிய ஸ்டாராக உங்களுக்கு தெரியுங்க. இதுலேயே நம்ம நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பார்த்துருக்கோம். ஆனாலும் இந்த கலர் காம்பினேஷன் ஒயிட் நிறையா இருக்கிற மாதிரியும் ப்ளூ கம்மியாக இருக்கிற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்குறாங்கங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இந்த கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட. இந்த பூசணிக்காய் கலர்லேயே நிறைய பேர் கேட்குறாங்க. அதனாலேயே இந்த கூட நிறைய நம்மள்கிட்ட மூவ் ஆகுது. பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. இது சென்டரில் வயர் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பின்றதுனால இந்த மாதிரி பல்ஜாய் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 6.25 அடியில் 18 வயர், பேஸ் 9 லைனு. அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பின்றோம்ல அதுக்கு 1.25 அடியில் 18 வயர் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கணும். எல்லா பக்கமுமே ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். அப்படின்னா தான் இந்த கூடையோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாம்பழம் மஞ்சள் கலரும் டார்க் கிரீன் கலர்லையும் இந்த கூடைகள் மேக் பண்ணுறப்ப நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கூடைகள் நம்ம கோயிலுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு நிறையா கேட்குறாங்க. இது 2 ரோலில் லஞ்ச் பேக்கு கேட்டிருக்காங்க. இது கிளிப்பச்சையும் டொமேட்டோ ரெட் கலர்லையும் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இது செக்குடு டைப்பில் இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன். 2 ரோல் தான் கரெக்டாக இந்த கூடைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். 6.25 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 23 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். பேஸ் எல்லா கூடைகளுக்குமே பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகியிருக்கேன் நான். ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இன்னர் வயர் 3 வயர் எடுத்துக்கோங்க இந்த 2 ரோல் கூடைகளுக்கு எல்லாமே. அப்புறம் இந்த 3 ரோலில் இப்போ நம்ம கூடைகள் பார்க்கலாம். லைன் பேஸ்கெட்லேயே 2 டைப்பில் போட்டிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்டு, இது ரோஸ் அண்ட் ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா 2 லைன் அப்புறம் 1 லைன் பிளாக் அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இந்த இதுக்கு கட் பண்ணுற வயரு பேஸு எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும். 8 அடியில் 30 வயரு, பேஸ் 13 லைன், எல்லாமே பிளாக்கில் போட்டுக்கோங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 2 லைன் ஒயிட்டு அப்புறம் 1 லைன் பிளாக்கு அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு 29 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இது மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடைக்கு இன்னர் வயர் 5 வயர் வச்சுக்கோங்க உள்ள இன்னர் வயரு. அப்புறம் அவுட்டர் வயர் 2 வயர் தான். நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னா இன்னர் வயர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து இந்த மாதிரி நீங்கள் கூடையை மேக் பண்ணிக்கோங்க. பெரிய கூடைகள் போக போக நாட்ஸ் நல்லா டைட்டாக இருக்கணும். 2 வயர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 2 வயரோட குவாலிட்டியும் ஒரே மாதிரி, அதாவது திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கூடைகள் ஃபினிஷிங் உங்களுக்கு மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ரோஸ் அண்ட் வித் ஒயிட்டு. இதுக்கும் அதே மாதிரி தான் ரோஸ் கலரில் தான் எல்லாமே கட் பண்ணிக்கணும். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மட்டும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கணும். 29 லைன் போடணுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒயிட்டு அந்த 2 லைன் ரோஸ் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஏணிப்படி முடிச்சு போடுங்க. கூடைகள் ஃபினிஷிங் இந்த லைன் பேஸ்கெட் டைப் மாடலுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
உள்ளே வைக்கிற அந்த இன்னர் வயரையும் சைடாக இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்போனா தான் கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அப்புறம் வந்து 4.5 ரோலில் ஹேண்ட்பேக் மாடல் போட்டிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் மாடல் எப்படி இருக்கும்னா லென்த்தும் எவ்வளோ இருக்கோ அதே அளவு ஹைட்டும் இருக்கும். அதனால தான் இந்த ஹேண்ட்பேக் மாடல் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் நான். பார்டரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெயின்போ கலரில் மல்டி கலரில் உங்களுக்கு வந்து ஒரு 7 லைன் கொடுத்துருப்போம். ஹேண்டில் வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும், ஷோல்டரில் போடுற மாதிரி. அதுக்குன்னு வந்துட்டு ஹேண்டில் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஷோல்டரில் வந்து போடுறதுனால ரொம்ப அழுத்தும். அதனால் மீடியமாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9.25 அடியில் 35 வயர், பேஸும் 15 லைனு, பிளாக்லேயே கட் பண்ணிக்கோங்க. பேஸும் பிளாக்லேயே போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 35 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க. நீங்கள் வந்து கீழே பிளாக்கில் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் மல்டி கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டில் ஃபுல்லாக நீங்கள் போட்டுருங்க. 2 நாட்டில் இருந்து ஹேண்டில் எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூட வந்து லென்த்து, பேஸு, ஹைட்டு எல்லாமே நல்லா வந்து பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மாடலில் வந்து நீங்கள் போடுறப்ப. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன மாடலில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதே மாதிரியே நாங்கள் வந்து கூடைகள் பின்னி தருவோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கூடைகள் பின்னுறதுக்கு வந்து டைம் கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் பின்னி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.